ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் சுகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 9வது திருவிளையாடல் 7 கடல் அழைத்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சாதாரண கல்யாணம்னாவே நிறையா பிரச்சனைகள் இருக்கும். கடவுளோட கல்யாணம்னா பிரச்சனைக்கு பஞ்சமா? அப்படி தான் நம்மளுடைய மீனாட்சியோட கல்யாணம், நம்மளுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துலேயே நிறையா பிரச்சனைங்க. ஃபஸ்ட்டு பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சிதம்பரத்தில் ஆடின மாதிரியே நடனத்தை ஆடினா தான் நாங்கள் சாப்பிடுவோன்ட்டாங்க. உடனே பக்தர்களோட வேண்டுகோளை என்றைக்காவது சிவபெருமான் நிராகரிச்சிருக்காரா? உடனே நடனம் ஆடினார். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் நிறையா ஆயிடுச்சு. மீனாட்சி வருத்தப்படவுமே உடனே குண்டோதரனை அனுப்பி நீ போய் சாப்பிடுன்றாரு. குண்டோதரன் சாப்பிட்டு சாப்பாடு பார்த்தலன்னு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணினதுக்கப்புறமேட்டு அன்னக்குழிகளை ஏற்படுத்தி அதில் வற்றாமல் அன்னம் வர மாதிரி பண்ணி அதை சாப்பிட வைக்கிறாரு. அந்த சாப்பாடை சாப்பிட்டதுமே தண்ணி தாக எடுத்து அந்த மதுரையில் இருக்கிற எல்லா தண்ணியுமே காலி பண்ணிடுற. அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தன்னுடைய கங்கையவே அந்த மதுரையில் பாய வச்சுட்டாரு. இவ்வளோ பிரச்சனையிலையும் செஞ்சுட்டு வந்தவங்களெல்லாம் வரவேற்கிறதுக்காக நம்மளுடைய சுந்தரேஸ்வரர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு முனிவராக மகரிஷியாக பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் கௌதம முனிவர் அப்படிங்கிறவரும் நம்மளுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கௌதம முனிவர் யார் அப்படின்னாக்கா அகலிகை அப்படிங்கிறவங்களுடைய கணவர். இந்த அகலிகை யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய ராமரோட கால்பட்டு ஒரு கல் பெண்ணாக மாறுனுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கல, அவங்க தான் அந்த அகலிகை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த கௌதம முனிவர். இவரோட சாபத்தினால தான் அந்த அம்மா கல்லாவே மாறினாங்க. அதுக்கப்புறம் ராமரோட கால்பட்டு புனிதமடைந்து மறுபடியும் கௌதம முனிவரே அடைஞ்சிட்டாங்க. சரி, இவ்வளோ சிறப்பு வாய்ந்த முனிவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட அம்மாவான காஞ்சனமாலைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி நான் முக்தி அடையணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னதுமே உடனே அவர் சொல்கிறாரு, என்னம்மா இந்த உலகத்தையே கட்டி காக்கிற மீனாட்சியே உனக்கு மகளாக பிறந்திருக்கா? அது மட்டுமா, உனக்கு அந்த சிவபெருமானே மருமகனாகவும் கிடச்சிருக்காங்க. இதை விட இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னதுமே, இல்லை சுவாமி, நான் வந்த கடமை எனக்கு முடிஞ்சிருச்சு. குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிட்டேன். அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் அவங்களுக்கு தடைக்கல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் எனக்கு முக்தியை கொடுங்க, என்னுடைய பிறவி கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய கௌதம முனிவர் என்ன பண்ணுறாரு, நீ முக்தி அடையணும் அப்படின்னாக்கா அதுக்கு 3 வழிகள் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, முதல்ல மானகம், ரெண்டாவது வாசிகம், மூணாவது காய்கம். மானகம் அப்படிங்கிறது எப்போவுமே தர்ம சிந்தனையோடையும் கடவுளோட நினப்போடவே இருக்கிறது. நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அடக்கிக்கணும். எதை பார்த்தாலுமே கடவுளோட உருவமாகவே பார்க்கணும். அடுத்தது வாசிகம், எப்போவுமே சிவனுடைய நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேதங்கள் படிக்கணும், மந்திரங்கள் ஓதணும், அர்ச்சனைகள் பண்ணணும். இந்த மாதிரி எப்போவுமே சிவசிந்தனையிலே இருக்கணும். அடுத்தது காய்கம், அதாவது தீர்த்த மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, எங்கெல்லாம் கடல்கள் இருக்கோ அந்த கடல்கள்லாம் நீராடி அங்கே இருக்கிற இறைவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் கடல் நீராடி கடவுளை வழிபடுறது முக்திக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே காஞ்சனமாலைக்கு ஆசை வந்துருச்சு. மீனாட்சிகிட்ட போய் இந்த மாதிரி கௌதம முனிவர்கிட்ட எனக்கு முக்தி அடையணும்னு ஆசையாக இருக்குன்னு அவர் கடல் தீர்த்தமாடி அங்கே இருக்கிற கடவுளை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ தான் நம்மளுடைய மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்சி சுந்தரேஸ்வரர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சாதாரணமாக இருக்கிறவங்க சொன்னாலே உடனே சிவபெருமான் நடத்தி கொடுத்துருவாரு. நம்மளுடைய மீனாட்சியோட அம்மா, நம்மளுக்கு மாமியார், அவங்க கேட்டு எப்படி இல்லைன்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ணிட்டாரு, அது என்ன ஒரு கடலில் நீராடி தீர்த்தமாடி கடவுளை வழிபடுறது 7 கடலையும் கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு 7 கடலையும் வர சொல்லிட்டாரு. அப்படியே அந்த ஒரு கடல் சத்தத்தையே தாங்க முடியாது, 7 கடல் சத்தத்தையும் அந்த மாதிரியே அல்லோகலப்பட்டுருச்சு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டாங்க. உடனே சிவபெருமான் அந்த 7 கடல்களையும் சமாதானப்படுத்தி, இப்போ நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, அதுக்கு கிழக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புலேயே 7 கடல் தெருன்னே அந்த தெருவுக்கு பேரா. அங்கே ஒரு கிணறு அமைச்சு அந்த கிணத்துக்குள்ளார 7 கடலையுமே கொண்டுட்டு விட்டுட்டாரு. வயசான காலத்தில் அத்தை அங்கேயும் இங்கேயும் போக வேணாம், இந்த கிணத்துலேயே நீராடி இங்கே இருக்கிற இறைவனையும் வழிபட்டாக்கா அவங்களுக்கு முக்தி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய மருமகனோட பெருமையை நினச்சி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த 7 கடல் அழைத்த படலத்தில் இதோட கண்டினியூ நாளைக்கு இருக்குது. நாளைக்கு சிவபெருமான் இன்னும் என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அந்த மதுரையை எப்படியெல்லாம் மாத்திராரு பாருங்க. வைகையை கொண்டு வந்து விட்டார், 7 கடலையும் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அப்போ எவ்வளோ புனிதமான நகரமாக இருக்கணும் அந்த மதுரை நகரம். சரி, நீங்களும் கண்டிப்பாக மதுரைக்கு போனீங்க அப்படின்னாக்கா கிழக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாற்புலேயே 7 கடல் தெரு அப்படின்னு இருக்குது. அங்கே காஞ்சனமாலை அம்மாவுக்கு கோவில் இருக்குது. 7 கடலையும் ஒரே இடத்துலையே சிவபெருமான்
சிவபெருமானுக்காக வாங்கியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கிற முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் இவங்க எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வந்து முக்தி அடையிறதுக்கு என்ன வழி, இது நீங்கள் வந்து இந்த தளத்தில் வந்து எழுந்துடணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக கேட்குறாங்க? நம்மள மாதிரி மக்கள்லாம் வந்து பின்னால் நிறையா கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களாம் வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து கோவில்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய மீனாட்சியை பாலூட்டி சீராட்டி வளர்த்த காஞ்சனமாலை அம்மனுடைய கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வரீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.